வணக்கம் நண்பா. இன்னைக்கு நான் உங்கள்ட்ட புதுவிதமான ஒரு படத்த பத்தி தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம இத்தனைக்கும் பார்க்குற கடல் இருக்குல்ல, அது மேலேருந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு அமைதியா இருக்கும். ஆனா அந்த அமைதிக்கு கீழ அப்படி ஒரு ஆயிரக்கணக்கான மீட்டர் ஆழத்துல இருக்கக்கூடிய மர்மம் நம்மள்ல பாதி பேருக்கு தெரியாது. அதனால தான் கடல பற்றி பிரபலமான ஒரு கருத்து இருக்கு. இந்த மனிதன் விண்வெளியில இருக்கக்கூடிய சந்திரன பற்றி அறிந்த செய்திய விட, இந்த ஆழ்கடல் ஆழத்துல இருக்கக்கூடிய மர்மத்த பற்றி அறிந்த செய்தி ரொம்பவே கம்மி. இப்படிப்பட்ட மர்மமான பின்னணிய வச்சு அடிப்படையா கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் த மெக். இது வெறும் படம் இல்ல. இந்த மனிதர்கள் இதுவரை கண்டுபிடிக்காத ஆழ்கடல் ஆழத்துல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சதா சொல்லப்படுற மாபெரும் உயிரினத்துல ஒன்று தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெக்லடான். மெக்லடானா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற கேள்வியே எனக்கு தோணுது. மெக்லடான் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு மிகப்பெரிய பல் அப்படின்னு பேர். இது பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய வேட்டையாடும் சுறாக்களில் ஒன்றாக கருதப்படுற இந்த மெக்லடான் விஞ்ஞானிகளோட ஆய்வுகளின்படி சுமார் இது 15 மீட்டர்லேருந்து 20 மீட்டர் வரையும் நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில கணிப்புகளில் இதோட பெருசாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதோட இது ஒரு உதாரணத்துக்கு இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, இதோட பற்கள் மட்டும் ஒரு மனிதனோட கை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கடிக்கும் சக்தி மட்டும் இன்றைய வாழக்கூடிய சுறாக்களோட சக்தியை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணி இருக்கும், அப்போனா இது இன்னமும் உண்மையிலே உயிரோடு இருக்கா அப்படிங்குன்னு. இதுவரை கிடைச்ச அறிவியல் ஆதாரங்களின்படி மெக்லடான் சுமார் 3.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னமும் உயிரோடு இருக்குது அப்படிங்கிற உறுதியான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. கடலோட ஆழம் இன்னும் முழுமையாக அறியப்படாததால் இது போன்ற மக்களின் கற்பனை தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதனால தான் இந்த மெக் போன்ற படங்கள்லாம் ரசிகர்களை ரொம்பவே இருக்குது. இந்த படம் ஏன் இவ்வளவு பிரபலமானது? இதில் வரக்கூடிய ஆக்ஷன், சர்வைவல், சஸ்பென்ஸு, அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷனு, விஷுவல் எஃபெக்ட் அப்படின்னு ரசிகர்களை கவரும் வகையில் அப்படி ஒரு பல அம்சங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஒவ்வொரு முக்கியமான ஃபைட்லேயும் பார்வையாளர்கள் பதற்றப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் இந்த படம். கடலோட பரந்த தன்மையும் மனிதனோட பலவீனமும் இது ரெண்டையுமே அழகாக சூப்பராக காட்டியிருக்கு. படத்தோட விஷுவல் எஃபெக்ட் எப்படி இருக்குது? இந்த மெக் படத்தோட மிகப்பெரிய பலமே இதோட சிஜிஐ தான். மெக்லடான் உண்மையிலே இருப்பது போல தோற்ற வைக்கும் பல அற்புதமான விஷயங்கள் இதில் இருக்குது. அதோட தோல், அதோட கண், அதோட நீந்தும் விதம், தண்ணீரோட அசைவு போன்ற அனைத்துமே ரொம்பவே கவனமாக செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் மிகப்பெரிய திரையில் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாக தெரியுது. லாஸ்ட் அண்ட் கடைசியாக இந்த படம் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கையை மனிதர்கள் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. கடல் என்பது இன்னும் பல ரகசியங்கள் வைத்திருக்கும் ஒரு உலகம். அதை நம்ம கண்டிப்பாக மதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படம் நம்மளுக்கு மறைமுகமாக நினைவூட்டுது. லாஸ்ட் அண்ட் கடைசியாக த மெக் ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் கிடையாது. இது ஒரு அறிவியல் கற்பனை, ஆக்ஷன் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் ஆகியவற்றை நம்மளுக்கு இணைந்து உருவாக்கப்படுற ஒரு திரைப்படம். அதனால தான் இறுதியில் வரும் பல விஷயங்கள் கற்பனையாக இருந்தாலும் அது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சுவாரஸ்யமான கேள்வி நமக்கு உருவாக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸு, மூவி ஃபேக்ட்ஸு, சீன்ஸு மற்றும் சினிமாட்டிக் அன்லெக்ஸ்டு வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்க. நாளைக்கு ஒரு 6:30 மணிக்கு நான் உங்களை புது வீடியோவில் வந்து சந்திக்க வரைக்கும் சியர்ஸ்.